வணக்கம். அரசாங்க சேவையில் வேலை செய்து வந்த பாதிக்கும் மேற்பட்டோர் அல்லது 1,696 மருத்துவ அதிகாரிகளில் 54 விழுக்காட்டினர் அல்லது பாதிக்கும் மேற்பட்டோர் கடந்த 2022ஆம் ஆண்டு விலகியுள்ளனர். தனியார் துறையில் வேலை செய்வதற்காக அவர்கள் அரசாங்க சேவையிலிருந்து விலகியதாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்திருக்கிறார். அரசாங்க சேவையிலிருந்து விலகிய மருத்துவர்களில் 45 விழுக்காட்டினர் தற்போது வெளிநாடுகளில் வேலை செய்து வருகின்றனர். தனிப்பட்ட காரணங்களுக்காக 28 விழுக்காட்டினர் விலகிய வேளையில் 6 விழுக்காட்டினர் பொது பல்கலைக்கழகங்களில் வேலை கிடைத்ததால் அரசாங்க சேவையிலிருந்து விலகினர். மேற்கல்வியை தொடர்வதற்காக 2.7 விழுக்காட்டினரும் சொந்த கிளினிக் திறப்பதற்காக 0.8 விழுக்காட்டினரும் அரசு சேவையிலிருந்து விலகியதாக நாடாளுமன்றத்தில் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். அரசு சேவையில் மருத்துவ அதிகாரிகள் தொடர்ந்து சேவையாற்றுவதை உறுதிப்படுத்த UD 41 பிரிவுக்கான ஒப்பந்த கால மருத்துவ அதிகாரிகளுக்கு தொடக்க சம்பளமாக 5,197 ரிங்கிட் வழங்கப்படுவதாகவும் இதர பொது சேவை துறைகளை விட இது அதிகமாகும் என அவர் கூறினார். 2019ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டில் 9,822 மருத்துவ அதிகாரிகள் நிரந்தர பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். 2024-2025 ஆண்டுகளுக்கு மேலும் 6,000 பேர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். Tahun 2022 itu ada seramai 1,696 pegawai. Kita ambil saja pegawai perubatan ya. Kita dapati bahawa antara sebab utama yang mereka tinggalkan perkhidmatan awam adalah 54% ya adalah kerana tawaran untuk berkhidmat di sektor swasta atau badan-badan berkanun yang lain. Itu pertama. Yang kedua adalah 28% atas alasan peribadi ya. Ketiga adalah 6% yang menerima tawaran berkhidmat di institusi pengajian tinggi awam IPTA kita ya. Yang sedikit lebih kadang-kali remuneration mereka itu keempat adalah 45% bekerja di luar negara ya, dan 2.7% melanjutkan pelajaran, 0.8% membuka klinik sendiri. Jadi buka klinik sendiri itu only 0.8% ya, persepsinya itulah sebab utama, dan akhir sekali 0.5% tidak menyatakan alasannya apa-apa pun ya. Jadi kita sedar, sebab itu kita akan berusaha untuk mengekalkan kesetiaan dan perlibatan mereka dalam sistem perkhidmatan awam, kesihatan awam kita, kerana kita tahu tidak kurang seperti mana yang telah saya nyatakan, terperinci tadi timbalan dia betul, betapa kita juga memberikan imbuhan dan insentif yang juga baik dan tidak kurang tandingannya baik. இவ்வாண்டு தொடங்கி 2030ஆம் ஆண்டு வரையில் கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படவிருக்கும் வெங்காய சாகுபடி திட்டம் நாட்டின் வெங்காய இறக்குமதியை 30 விழுக்காடு வரையில் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக விவசாயம் உணவு உத்தரவாத அமைச்சர் முகமது சாபு தெரிவித்தார். அத்திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும். இவ்வாண்டு தொடங்கி அடுத்த ஆண்டு வரையில் வர்த்தகத்துக்கு முந்தைய கட்டம் செயல்படுத்தப்பட உள்ள வேளை 2026ஆம் ஆண்டிலிருந்து 2030ஆம் ஆண்டு வரையில் வணிக கட்டம் அமல்படுத்தப்படும். குறிப்பாக வர்த்தகத்திற்கு முந்தைய கட்டத்தில் சின்ன வெங்காய சாகுபடியில் கவனம் செலுத்தப்படும். அதற்காக 70 மெட்ரிக் டன் சிறு வெங்காய விதைகளையும் 230 கிலோகிராம் சின்ன வெங்காய விதைகளையும் மர்டி எனும் மலேசிய விவசாய மேம்பாட்டு ஆய்வுக் கழகம் விநியோகிக்கும். அதோடு வெங்காய நடவுக்காக 100 ஹெக்டேர் நிலம் ஒதுக்கப்படும் வேளை ஆண்டொன்றுக்கு 2 முறை ஹெக்டருக்கு 5 டன் வரையில் அறுவடை செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை கேள்வி பதில் நேரத்தில் முகமது சாபு இவ்விவரங்களை வெளியிட்டார். இவ்வாண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நாட்டில் 21,23,049 வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளன. இவற்றில் வங்காளதேச தொழிலாளர்கள் மட்டும் 7,86,795 பேர் இருக்கின்றனர். அதற்கடுத்த நிலையில் 4,96,083 இந்தோனேசிய தொழிலாளர்களும் 3,67,498 நேபாள தொழிலாளர்களும் 1,63,324 மியான்மர் தொழிலாளர்களும் 1,19,706 இந்திய தொழிலாளர்களும் இருப்பதாக குடிநுழைவுத்துறையின் புள்ளி விவரம் மூலம் தெரிய வந்துள்ளது.
இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறை 14,361 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்துள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு வைத்திருந்த 139 முதலாளிகளும் கைது செய்யப்பட்டனர். 1959 மற்றும் 1963 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு வைத்திருப்பதும் குற்றமாகும் என்பதால் அந்த முதலாளிகள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்து ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். மலேசியா முழுவதிலும் சட்டவிரோத குடியேறிகள் கூடும் 220 இடங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் மின்சார வாகன தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையில் ஒருமுறை மானியம் வழங்கும் திட்டத்தை முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. அந்த பரிந்துரை தேசிய ஈவி ஓட்டுநர் செயற்குழு கூட்டத்தின் போது நிதி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை துணை அமைச்சர் லியூ சின் தாங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். இந்த ஒருமுறை மானிய திட்டத்தின் வாயிலாக மக்கள் எரிபொருள் வாகனங்களை பயன்படுத்துவதை விடுத்து மின்சார வாகனங்களுக்கு மாற ஊக்குவிப்பாக அமையும் என துணை அமைச்சர் சொன்னார். அதோடு நீண்ட கால அடிப்படையில் பெட்ரோல் உதவித்தொகையையும் அதன் வாயிலாக குறைக்க முடியும். அதனால் அந்த பரிந்துரையை நிதி அமைச்சு ஆராய்ந்து வருவதாக லியூ சொன்னார். நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனமும் மெட் மலேசியா எனும் தேசிய வானிலை ஆய்வு மையமும் இணைந்து செயற்கை மழையை பொழிவிக்க திட்டமிட்டுள்ளன. தீபகற்ப மலேசியாவில் வடக்கிலுள்ள 2 அணைக்கட்டுகளில் நீர்மட்டத்தை நிலைப்படுத்த அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பினாங்கு ஐர் ஹித்தாம் அணைக்கட்டிலும் பேரா புக்கிட் மேரா அணைக்கட்டிலும் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியுள்ளதால் அங்கு நிலைமையை சீர் செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நட்மாவின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குனர் மியோர் இஸ்மாயில் மியோர் அகீம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவ்விரு அணைக்கட்டுகள் அமைந்துள்ள பகுதிகளிலும் 2வது நாளாக இன்று மேக விதைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வேளை கூடிய விரைவில் அப்பகுதிகளில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுவதாக மியோர் இஸ்மாயில் சொன்னார். எனினும் பலத்த காற்று செயற்கை மழையை பொழிவிக்கும் நடவடிக்கைக்கு சவாலாக அமைந்துள்ளதாக அவர் சொன்னார். குறிப்பாக காற்றால் மேகங்கள் இலக்கிடப்பட்ட பகுதியை விட்டு நகர்ந்து செல்லும் சூழல் காணப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் இன்று மாலை மணி 2:30 வாக்கில் 15 அதிகாரிகளின் உதவியோடு சுமார் 1000 லிட்டர் உப்பு நீர் கரைசலை கொண்டு மேக விதைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வானிலை ஆய்வுத்துறையின் வளிமண்டல வேக விதைப்பு பிரிவின் இயக்குனர் டாக்டர் அஹமத் ஃபைருட் ஜமாலுடீன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று குழப்பமான சூழல் நீடித்தது. இம்முறை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தமிழ் தலைமைத்துவத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிரட்டப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அந்த குழப்பம் ஏற்பட்டது. பெரிகாத்தா நேஷனலைச் சேர்ந்த தாசி குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து வான் சைஃபுல் வான் ஜான் தம்மை தொலைபேசி வாயிலாக பலர் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறினார். நாட்டின் 15வது பொது தேர்தல் முடிவடைந்ததும் தமக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலில் ஜனவரி 17ஆம் தேதி தலைநகர் வெஸ்டின் தங்கும் விடுதியிலும் பின்னர் JW மேரியட் தங்கும் விடுதியிலும் ஆக கடைசியாக கடந்த திங்கட்கிழமை ஜலான் அம்பாங்கிலுள்ள கோரஸ் தங்கும் விடுதியிலும் தம்மை சந்தித்த சிலர் பிரதமருக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தம்மை மிரட்டியதாகவும் அதற்கு சன்மானமாக 17 லட்சம் ரிங்கெட் பணத்தை தருவதாக கூறியதாகவும் வான் சைஃபுல் சொன்னார். எனினும் அவரது குற்றச்சாட்டு மக்களவையில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. அது உண்மை என்றால் ஊழல் தடுப்பு ஆணையத்தில் புகார் செய்யுமாறு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் சவால் விடுத்தார். எனினும் அதற்கு தக்க ஆதாரம் தம்முடன் இருப்பதாக சைஃபுல் பதிலளித்ததும் குறிப்பிடத்தக்கது. Dalam semua pertemuan, mesej yang ada adalah saya mesti sokong Yang Amat Berhormat Tambun sebagai Perdana Menteri dan sebagai balasan ada habuan yang akan diberikan kepada saya. Mereka tawarkan kewangan sebab dikatakan saya speaker tidak ada stoplah tasik dah melampau media dah melampau lindung di sebalik imuniti dewan keluar sana buat sidang media berani tak kenapa nak selindung di belakang dewan takut imuniti hujah mereka kata buat dakwaan yang tak betul dewan parlimen buat media lapor polis cukup kalau betul-betul jantan keluar dewan buat sidang media buat sidang media cakap luar dewan jangan cakap sini cakap di luar dewan. Kapak, duduk. Tasik logo. Now, saya bagi dua minit landing. Jangan sebut tentang hearsay. I do not want to hear any more hearsay. What you were saying about hearsay, yang saya tak boleh verify, nobody can verify. So, cakap tentang fakta. Kebimbangan saya ialah
lepas apa saya sebut tadi dan saya ikut arahan Tan Sri, saya bimbang mengenai keselamatan diri saya bimbang mengenai anak-anak dan isteri saya bimbang mengenai apa yang akan dihadapi di mahkamah. Tapi saya berserah kepada Allah sekiranya itu adalah niat buruk kepada saya. Tan Sri. Jadi Tan Sri, saya nak sebut dengan jelas bahawa saya tidak akan boleh dibeli dengan tawaran rasuah. Cukup. Kalau nak mengharapkan saya membelot perjuangan ini tidak sama sekali dengan rasuah-rasuah yang ditawarkan. Kita kena ingat dalam ucapan Duli Yang Maha Mulia Tuanku yang saya sokong dalam pembukaan parlimen, dan sebelum itu lagi Tuanku ada sebut bahawa baginda akan memburu semua orang yang korup. Korup itu maksudnya menyalahgunakan kuasa. Ampun Tuanku, orang itu yang menyalahgunakan kuasa itu akan menghadap Tuanku setiap minggu sebelum mesyuarat kabinet. Ini tuduhannya serius. Dan serius. Saya ada perpaduan. Ini adalah tuduhan serius terhadap kerajaan perpaduan Malaysia. Satu tuduhan yang kurang ajar. Satu tuduhan serius yang dibawa oleh Syed Logo. Okay. Sangkan. Listen. Tuduhan yang serius. Listen. தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோகம் மீதான 4 குற்றச்சாட்டுகளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியுள்ளது. அந்த குற்றச்சாட்டில் குறைபாடு இருப்பதாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலம் உயர்நீதிமன்றம் சட்டத்தில் தவறு செய்துவிட்டதாக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஹதாரியா ஷேட் இஸ்மாயில் ஏகமனதாக தீர்ப்பளித்தார். இந்த முடிவினால் முன்னாள் பிரதமருமான முஹிடின் யாசின் கூட்டரசு நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய தவறினால் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெறும். கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பிற்கு தடை விதிக்காத பட்சத்தில் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இந்த தீர்ப்பு வழிவகை செய்கிறது. முஹிடினுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தெளிவாக இருப்பதால் இது குறித்து மேல் விவரங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என பெர்சாத்து எம்பிக்கள் மற்றும் ஆதரவாளர்களால் நிரம்பிய நீதிமன்ற அறையில் நீதிபதி ஹதாரியா தீர்ப்பளித்தார். மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் 3 பேர் கொண்ட குழுவில் நீதிபதிகள் அஸ்மின் அரிஃபின் மற்றும் கோமதி சுப்பையா ஆகியோர் இருந்தனர். ஏர் ஏசியா தற்போது இந்தியாவில் 14 நகரங்களுக்கு தனது சேவையை வழங்கி வருகிறது. இந்நிலையில் இன்னும் ஓரிரு மாதங்களில் 2 நகர்கள் அதிகம் என மொத்தம் 16 நகர்களுக்கு தனது சேவையை ஏர் ஏசியா அதிகரிக்க இருப்பதாக ஏர் ஏசியா குழும நிறுவனத்தின் விமான நிலைய கட்டுப்பாடு மற்றும் பயணிகள் அனுபவ அதிகாரி கேசவன் சிவானந்தம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சேவை எதிர்காலத்தில் 20 நகர்களுக்கு அதிகரிக்கும் எண்ணம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். என்னென்ன மெட்ரோ சிட்டிஸ் நம்ம போக முடியுமோ அதை கவர் பண்ணிட்டோம். மெட்ரோ சிட்டிஸ்க்கு அடுத்து டியர் 2 சிட்டிஸும் வி வாண்ட் டு கனெக்ட். ஓகே, வி வாண்ட் டு கிவ் direct connections for passengers, guests in India to come to Malaysia. Okay, instead of rather than going through connecting to KL and other places, directly we are connecting. So that's why tier 2 like Trivandrum, Ahmedabad, Jaipur, Vizag, Bhubaneswar எல்லாம் வந்து பிளான்ஸ்ல இருக்குது. We are exploring options. We are already looking into plans and doing the due diligence. Okay. Penang to India and Langkawi to India is in proposals, but of course it has to go through the approval exercise. Okay, but as an organization, we are committed to these routes. If it is possible, we'll definitely operate. இதனிடையே மலேசியா இந்தியாவிற்கிடையே தனது விமான சேவையின் மூலம் ஏர் ஏசியா பெரும் சாதனை படைத்துள்ளதாக இந்தியாவிற்கான மலேசிய தலைமை தூதரக அதிகாரி கே சரவணகுமார் தெரிவித்தார். ஏர் ஏசியா வழங்கி வரும் மலிவான கட்டணத்தின் மூலம் லட்சக்கணக்கான இந்திய சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருவதை காண முடிவதாக கூறிய அவர், அது மட்டும் இல்லாமல் இலவச விசா நடைமுறை வசதியும் சுற்றுப்பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஃப்ரீ விசானால வந்து இப்போ லாஸ்ட் டிசம்பர் 2023லேருந்து 2023லேருந்து பயணிகள் வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்காங்க. எப்படின்னா, ஏன்னா அந்த விசா வந்து எந்த நேரத்தில் சுலபமாக்கின வாசி அவங்க எந்த நேரமும் நினச்ச நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டாயிடுச்சு. அதனால் வந்து இப்போ எனக்கு தெரிய வந்த தகவல் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா பயணிகள் வந்து மலேசியாவில் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க. நேற்று இந்தியாவில் நடைபெற்ற ஏர் ஏசியா செய்தியாளர் சந்திப்பில் தென்னிந்தியா மலேசிய சுற்றுலாத்துறை அதிகாரியான ருசைடி அப்துல் ரஹீம் தற்போது மலேசியாவில் ரிங்கின் மதிப்பு வீழ்ச்சி கண்டு உள்ளதை குறிப்பிட்டார்.
இந்த வீழ்ச்சியினால் நாட்டில் சுற்றுலா பயணிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ஏர் ஏசியா விரிவாக்கத்தை கொண்டாடும் வகையில் கோலாலம்பூரில் இருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து விமானங்களுக்கும் 249 ரிங்கெட் கட்டணத்தை ஒரு வழிக்கு சிறப்பு சலுகையாக அறிவித்துள்ளது. 27 பிப்ரவரி முதல் 10 மார்ச் வரை இந்த சலுகைக்கு பதிவு செய்ய இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது. கந்தேங் மலையில் 2 சூதாட்ட விடுதிகள் இன்று முதல் மூடப்பட்டதை தொடர்ந்து பிரபல சூதாட்ட மையம் என்ற கந்தேங் மலையின் அடையாளம் ஒரு முடிவுக்கு வருகிறது. தற்போது கந்தேங் மலையில் ஸ்காய் கேசினோ சூதாட்ட விடுதி மட்டுமே செயல்படும். இன்று முதல் கந்தேங் கேசினோ 1, சர்க்கஸ் பேலஸ் மற்றும் கந்தேங் கேசினோ ஹாலிவுட் மூடப்படுவதாக ரிசார்ட் வேர்ல்ட் கந்தேங் நிறுவனத்தின் அகப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூதாட்ட ஆர்வலர்கள் புதிய மற்றும் மேலும் நவீன மையத்தை கொண்டுள்ள ஸ்காய் கேசினோவில் சூதாட்ட நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்த 2 சூதாட்ட நிலையங்களும் மூடப்பட்டதற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எந்த ஒரு தலையீடு இன்றி சுமூகமான பரிமாற்ற வசதிக்காக ஸ்காய் அவென்யூவில் இருக்கும் ஸ்காய் கேசினோவுக்கு செல்வதற்கு ஷட்டல் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரிசார்ட் வேர்ல்ட் கந்தேங் தெரிவித்துள்ளது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.